மாணவி வித்யாவின் கூட்டு வன்புணர்வு கொலையின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விதம் தொடர்பில் இன்றும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் ட்ரையல் அட்பார் விசாரணை யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆரம்பமானது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர், இளஞ்செழியன், அன்னலிங்கம், பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. விசேட வழக்கு தொடுநரான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரத்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். வித்யாவின் உறவினரான 38ஆம் இலக்க சாட்சியாளரிடம் இன்று முற்பகல் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பஸ் நடத்துனரான இவர் வித்யாவின் தாயாரின் வேண்டுகோளுக்கு அமைய சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது போலீசாருடன் அங்கு சென்றதாக சாட்சியம் அளித்தார். வித்யாவின் படுகொலையின் பின்னர் புங்குடுதீவு பகுதியில் வீடுகள் எரிக்கப்பட்ட சம்பவத்துடன் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். சாட்சி பதிவு மற்றும் குறுக்கு விசாரணைகளின் பின்னர் 38ஆம் இலக்க சந்தேக நபர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து வழக்கின் 21ஆம் இலக்க சாட்சியாளரான ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பொல்கட போலீஸ் நிலையத்தின் தற்போதைய உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. வித்யாவின் சடலம் காணப்பட்ட விதம் மற்றும் 2 சந்தர்ப்பங்களில் 8 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட விதம் தொடர்பில் அவர் விரிவாக சாட்சியம் அளித்தார். சடலம் மீட்கப்பட்ட தினத்தில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். இதனிடையே குறுக்கிட்ட எதிர்கள் தரப்பு சட்டத்தரணி மஹிந்த ஜாவர்தன சாட்சி அவருடைய கையெழுத்தினால் பதியப்பட்ட வாக்குமூலத்தை பார்த்து சாட்சியம் அளிக்க ஆட்சேபனை தெரிவித்தார். இந்த ஆட்சேபனையை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. 2015ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி பிற்பகல் வேளையில் சசிதரன், சந்திரதாசன், துஷாந்தன், குகநாதன், கோகிலன் ஆகிய 5வரும் கோயிலுக்கு செல்லும் வழியில் வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக சாட்சியாளரான உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறினார். இந்த சந்தேக நபர்களை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குயின்டஸ் பெரேரா கைது செய்ததாகவும் அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 சந்தேக நபர்களில் ஒருவரது உறவினர் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தின் போலீஸ் உத்தியோகத்தராக கடமையாற்றுவதால் அவர்கள் குறிக்கட்டுவான் காவலரனுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சந்தேக நபர்கள் யாழ் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து கோபி என்ற தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் சாட்சியாளர் குறிப்பிட்டார். இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கையில் வடமாகாண பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்கவை சந்திக்குமாறு கூறப்பட்டதாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். பிரதி போலீஸ் அதிபரை சந்தித்த வேளை யாழ் போலீஸ் அதிபர் பெரேரா, யாழ் போலீஸ் நிலைய உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜன், வீரசேகர என்ற போலீஸ் அதிகாரியும் சிவிலுடையில் ஒருவரும் அங்கு இருந்ததாக சாட்சியாளர் கூறியுள்ளார். சிவிலுடையில் இருந்தவர் வி.டி. தமிழ்மாறன் என்பதை பின்னர் அறிந்து கொண்டதாகவும் அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டிருந்த 5 சந்தேக நபர்களில் ஒருவரது உறவினரான மகாலிங்கம் சசிகுமார் என்பவர் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புபட்டுள்ளதாக லலித் ஜெயசிங் கூறியதாகவும் சாட்சியாளர் மன்றில் அறிவித்துள்ளார். இவர் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதால் உடனடியாக அவரது பெயர் மற்றும் கடவுச்சீட்டு இலக்கத்தை சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு பிரதி போலீஸ் அதிபர் அறிவுறுத்தியதாகவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். பிரதி போலீஸ் அதிபர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதால் சந்தேக நபரின் வாக்குமூலம் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கும் என கருதி கையடக்க தொலைபேசியில் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்ததாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். 18ஆம் தேதி வரை 8 சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங் கூறும் வரை மகாலிங்கம் சசிகுமார் தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை எனவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். மகாலிங்கம் சசிகுமார் எனும் சந்தேக நபர் மே மாதம் 18ஆம் தேதி யாழ் போலீஸ் நிலையத்திற்கு முற்படுத்தப்பட்டு அன்று மாலையை விடுவிக்கப்பட்டதை அறிந்து கொண்டதாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். இந்த சந்தேக நபர் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். சசிகுமார் என்ற குறித்த சந்தேக நபர் வெள்ளவத்த போலீசாரினால் எவரது பணிப்பின் பேரில் கைது செய்யப்பட்டார் என்பது தனக்கு தெரியாது எனவும் சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றின் பொறுப்பதிகாரியான சிந்தக்க பண்டாரவினால் சந்தேக நபர் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாகவும் அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமோ அல்லது ஊர்காவற்துறை போலீசாரோ மகாலிங்கம் சசிகுமார் எனும் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தவில்லை எனவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். 2 சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களையும் சாட்சியாளர் இந்த நீதிமன்றத்தில் அடையாளம் காண்பித்தார்.